பிரித்தானியாவில் முழுநேர வேலையில் ஈடுபடும் நால்வரில் ஒருவர் தமது சம்பளத்தை விட அரசாங்கம் வழங்கும் நலன்புரி உதவிகள் மூலம் அதிக வருமானத்தை பெற முடியும் என புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வரும் ஏப்ரல் மாதம் முதல் சில நலன்புரி உதவி கூட்டணிகளில் மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வழங்கப்படவுள்ள தொகையை சற்று குறைத்து மக்களை மீண்டும் வேலைக்கு ஊக்குவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமூக நிதிக்கான மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சுமார் 6.2 மில்லியன் ஊழியர்கள் வேலையை விட்டுவிட்டு நலன்புரி உதவிகளை பெற்றால் அதிக லாபம் அடைய முடியும் என தெரிய வந்துள்ளது. ஒரு நபர் உடல் நல குறைபாடு மற்றும் வீட்டு வாடகை உதவி போன்ற பல உதவிகளை சேர்த்து பெற்றால் அவருக்கு கிடைக்கும் தொகை ஒரு வருடத்திற்கு 30,100 பவுண்டு பெறுமதியான வேலைக்கு சமமானது. சிறை அதிகாரிகள் மற்றும் தாதிய உதவியாளர்கள் போன்ற அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுபவர்கள் பெரும் வரிக்கு பிந்தைய சம்பளத்தை விட இந்த நலன்புரி உதவித்தொகை அதிகமாக உள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் பின்னர் மன அழுத்தம் மற்றும் கவலை காரணமாக நலன்புரி உதவி கோருவோரின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளது. தினமும் சுமார் 1000 பேர் இவ்வாறான உதவிகளுக்கு புதிதாக விண்ணப்பிக்கின்றனர். மக்கள் வேலைக்கு செல்வதை விட வீட்டிலிருந்தே அரசாங்க உதவியை பெறுவது தமக்கு லாபகரமானது என கருதுவது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2030 ஆண்டளவில் வேலை செய்யும் வயதில் இருப்பவர்களில் சுமார் 2.4 மில்லியன் பேர் உடல் நல குறைபாட்டிற்கான உதவி கோரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது பிரித்தானியாவின் நிதி நிலைமைக்கு பெரும் சவாலாக அமையும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.